அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக வேலூரில் வீடு புகுந்து 4 வயது சிறுவன் கடத்தப்பட்டதாக காட்சிகளோடு செய்தி வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அந்த சிறுவன் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வீடு புகுந்து கடத்தப்பட்ட பள்ளி சிறுவன் மீட்கப்பட்டிருக்கிறார். மாதனூர் அருகே மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். தந்தையின் கண் முன்பாகவே 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. எவ்வாறு காவல்துறை சிறுவனை மீட்டு இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த இந்த சாப்ட்வேர் என்ஜினியர் வேணு அவருடைய மகன் யோகேஷ், 4 வயது மகன் யோகேஷ் என்பவர் குடியாத்தம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ப்ரீகேஜி படித்து வருகிறார். இதனிடையே இன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் அவரது தந்தை வேணு யோகேஷை இருசக்கர வாகனத்துல மதிய உணவு இடைவேளையில வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்போது அங்கு காத்து கொண்டிருந்த ஒரு மர்ம கும்பல் கர்நாடகா பதிவெண் கொண்ட காரில் வந்த கும்பல் ஒன்று வேணு முகத்தின் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு 4 வயது குழந்தை யோகேஷை காரில் கடத்தி சென்றார்கள். இதனையடுத்து அந்த சிசிடிவி காட்சிகள் பதற செய்திருக்கிறது. இந்த பதறி போன அவருடைய தந்தை குடியாத்தம் காவல் நிலையத்துல உடனடியாக புகார் அளித்தார். இதன் அடிப்படையில அந்த பகுதியில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் விரைவாக மாவட்ட எல்லைகள்ல தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. சிறுவனை உடனடியாக மீட்பதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த போலீசார் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த போது குழந்தையை கடத்திய அந்த கும்பல் வேலூர் மாவட்டம் வேலூர், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மாதனூர் பகுதியில், அதாவது குடியாத்தில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பகுதியில மாதனூர் பகுதி இருக்கிறது. அங்கு தேசிய நெடுஞ்சாலையில அந்த குழந்தையை அந்த கும்பல் இறக்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டு இருக்கிறது. இதனிடையே அங்கிருந்த மக்கள் அந்த குழந்தை தனியாக அழுவதை கண்டு உடனடியாக அங்கிருக்கிற காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த தீவிர தேடுதல் பணியில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் உடனடியாக மாதனூர் பகுதிக்கு சென்று 3 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த குழந்தையை காவல்துறையினரோட மீட்டிருக்கிறார்கள். இது தற்போது அந்த குடியாத்தம் பகுதியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலூரில் கடத்தப்பட்ட சிறுவன் 3 மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார். இதனை அடுத்து பெற்றோர் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி முரளி.